லாஸ்ட் பால் த்ரில்லரை வென்ற ஆர்சிபி முதல் போட்டியை வெற்றியுடன் தொடங்குகிறது. ஆமாங்க, WPL 2024 செகண்ட் மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் vs UPRS இடையில நடந்துச்சு. டாஸ் ஜெயிச்ச UPRS பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஆர்சிபிக்காக பார்த்தீங்கன்னா சோஃபி டொயின் அண்ட் ஸ்ருதி மந்தனா ஏர்லியாக அவுட்டாக இருந்தாலும் சபனியும் ஏகனா 53 ரன்ஸ் ஜஸ்ட் 44 பால்ஸ்லையும் ரிச்சா கோஸ் 62 ரன்ஸ் ஜஸ்ட் 37 பால்ஸ்லையும் அடிச்சு விழுக்கியிருந்தாங்க. ஆர்சிபி 20 ஓவர்ஸ் முடிவில் 157 for 6ன்னு முடிச்சிருந்தாங்க. யூபிஆர்எஸ் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி கெய்க்வாட் 4 ஓவர்ஸில் 24 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. 158 சேஸ் பண்ண யூபிஆர்எஸ்க்காக பார்த்தீங்கன்னா கேப்டன் அலிசா ஈலி ஃபஸ்ட்டு அவுட் ஆயிருந்தாலும் மிச்சம் எல்லாருக்குமே நல்லா ஸ்டார்ட் கிடச்சிருந்துச்சு. க்ரூசி டைம்ஸில் விக்கெட்டை விட்டுட்டே இருந்தனால சோபனா ஆசா கேமில் எப்போலாம் கையை விட்டு போகிற நிலைமை இருக்கோ அப்போலாம் ஆர்சிபி விக்கெட் வந்து மேட்ச்சில் வச்சுட்டே இருந்தாங்க. 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணவங்க 22 ரன்ஸ் மட்டும் கொடுத்து 5 விக்கெட் அளவு எடுத்திருந்தாங்க. WPL ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு இந்தியன் பவுலர் டு டேக் 5 விக்கெட் ஆல்ன்ற ரெக்கார்டையும் ஃபஸ்ட்டு 5 விக்கெட் ஆல்னு 2024 என்ற ரெக்கார்டையும் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் 1 பாலில் 5 ரன்ஸ் டு வின்ற நிலைமையில் மேட்ச் போகும்போது போன மேட்ச் மாதிரியே பேட்டிங் சைடு ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கும்போது ஆர்சிபி இந்த மேட்சை 2 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச் இன் ஹோமை வெற்றியோட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மேட்சுமே லாஸ்ட் பால் வரைக்கும் போயிருக்கு. WPL டோர்னமெண்ட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நெக்ஸ்ட் மேட்ச்சில் எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.